வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. நாம் ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் சில பொருட்கள் விலை உயர்ந்ததாகவும், விலை மலிவானதாகவும், நடுத்தர விலையுள்ளதாகவும் இருக்கும். இப்பொழுது நம் குழந்தைகள் அதில் விலை மலிவான பொருளை கேட்டால் நாம் வாங்கிக் கொடுப்போம். சில குழந்தைகள் விலை நடுத்தர பொருளை கேட்டால் சில பெற்றோர்கள் வாங்கிக் கொடுப்போம். இல்லை, இப்பொழுது தன்னிடம் பணம் இல்லை என்றும் மீண்டும் அடுத்த முறை வரும் பொழுது வாங்கித் தருகிறேன் என்றும் ஆறுதல் கூறுவோம். இப்போது அதே குழந்தை விலை அதிகமான பொருளை கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? இதையெல்லாம் நம்மால் வாங்க முடியாது என்று கூறுவோம். அந்த குழந்தை விலை மதிப்புள்ள பொருளை கேட்கும் பொழுது இது நம்மால் முடியாது என்று நீங்கள் அந்த குழந்தையிடம் எதை விதைக்கிறீர்கள்? நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று கூறுகிறீர்களா? இல்லை, அந்த குழந்தை அதற்கு தகுதியானவர் இல்லை என்று கூறுகிறீர்களா? யோசிச்சு பாருங்க. வாங்க இப்ப தலைப்புக்குள்ள போகலாம். தப்பே இதுதாங்க. இப்ப நீங்க அந்த குழந்தைகிட்ட நம்மளால அதை வாங்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகிட்ட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். உங்களையும் நீங்க தகுதி இல்லாதவர் ஆக்கிக்கிட்டு அந்த குழந்தையும் நீங்க தகுதி இல்லாதவங்க ஆக்குறீங்க. இப்படி நீங்க பண்றது முற்றிலும் தவறு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை நிறுத்திக்குங்க. ஏன்னா நீங்க அப்படி செய்யும் போது அந்த குழந்தையுடைய மூளை அதை ஏத்துக்கிட்டு அந்த விஷயம் நம்மளால பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்து அந்த குழந்தையிடம் வளரும். அந்த கருத்து பின்னாளில் அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை தடுக்கும். எனவே இந்த குழந்தைகிட்ட நீங்க நேர்மறையா பேசுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 2 விதமா பார்க்கப்படும். ஒண்ணு பதில், இன்னொன்னு கேள்வி. பதில், உன்னால முடியாது, அது நம்மளால வாங்க முடியாது, இது பதில். இன்னொன்னு கேள்வி, ஏன் முடியாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இது கேள்வி. முதல் பதில் உங்க குழந்தையுடைய வளர்ச்சியை தடுக்கும். அந்த குழந்தையால முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை கொடுக்கும். இன்னொன்னு, ஏன் முடியாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையை உருவாக்கும். அதை நான் அடைய என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு வழியை புதுப்பிக்கும். எனவே குழந்தைகளுக்கு நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுங்க. நன்றி.